முருக பக்தர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லணுங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் முருகர் கோயில் நான் போயிருந்தப்போ வேலுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முறையாக அப்போ வேல்மாறல் பாடிட்டு இருந்துச்சு. நான் நின்று அந்த அபிஷேகத்தை பொறுமையாக பார்த்துட்டு அன்றைக்கி முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வேல்மாறல் பற்றி நான் நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணுறேன். அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இதோடைய மகிமைகள், இதோடைய சக்தி, இதோடைய அற்புதங்கள் எல்லாம் நல்ல யோசனை இருக்குன்னு. ஸோ என்னை அறியாமல் நான் அடுத்த எல்லா வார செவ்வாய்க்கிழமையும் நான் முருகர் தரிசனக்கு போயிட்டேங்க. அப்போ ஒரு 5 வாரம் போனப்போ 5ஆவது வாரம் பார்த்திங்கன்னா என்னால் அன்றைக்கி கோயிலுக்கே போக முடியாதுன்ற அளவுக்கு இக்கட்டான நிலைமை. அத்தனை வேலைகள் வந்துருச்சு. அன்றைக்கி ட்ராவல் பண்ணணும், ஃப்ளைட்டு கிளம்பணும், 4 மணிக்கு ஃப்ளைட்டு. இருந்தாலும் நான் முருகரை எப்படியா கும்பிட்டு போவேன். முருகா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு போயிட்டு கோயிலுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4:30 மணி ஃப்ளைட்டுக்கு 3:15 போயிட்டேங்க. ஃப்ளைட்டு 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 6 மாதமாக பண்ணிகிட்டு இருந்த வேலையை கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்தாருங்க சைட்டில். அவர் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டார். அப்போது அவரும் தமிழ், நீங்களும் தமிழானோன்னு ஆமான்னொன்னே உங்கள் பேர் என்னன்னு கேட்டப்போ கார்த்திகேயன்னு சொன்னாருங்க. அது கேட்டவொன்னே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மெய் செலுத்துருச்சு. ஏன்னா இத்தனை மாதமாக பண்ணிகிட்டு இருந்த கஷ்டத்தை ஒருத்தர் அப்படியே டக்குன்னு சால்வ் பண்ணோன்னே இந்த முருகர் தான் இதை நேரில் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் முருகர் பக்தர்கள் என்றைக்கும் மனசை தளர விடாதீங்க. முருகன் சோதிப்பான், ஆனால் என்றைக்கும் கைவிட மாட்டார்.